கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பூ ஆதனூர் கிராமத்தில் டாஸ்மாக் மதுக்கடை செயல்படுகிறது. இந்த கடையில் மது வாங்கிய வாடிக்கையாளர் ஒருவர் கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பது பற்றி டாஸ்மாக் ஊழியரிடம் கேள்வி கேட்டதால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது டாஸ்மாக் விற்பனையாளர் வீரமணி, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவது மந்திரி, கலெக்டர் அதிகாரிகள் எல்லோருக்கும் தெரியும். மது விற்பனைக்கு பில் தர முடியாது. ரொம்ப பேசினால் போலீசில் புகார் செய்து விடுவேன் என மது வாங்க வந்தவரை மிரட்டியிருக்கிறார். நீ பிரச்சனை பண்ணதான் சொல்லிடு, பிரச்சனை பண்ண போறான்னு சொல்லிடு. நான் வேணா முடிவு கட்டுறேன். அதுக்கு ஒன்றும் என்ன முடிவு கட்டுறேன் வந்து உன் பேரு என்ன? என் பேரு சொல்லி தெரியும், யாரு பையன் தெரியும், கிளர்க்கு பையன் தெரியும். உன் பேர் மட்டும் சொல்லு. என் பேரு என்ன கேக்குறேன்? அதான் கேக்குறேன், தெரிஞ்சுக்கணும் இல்ல? அப்புறம் நீ என் பேரு தெரிஞ்சுக்க, எல்லா பேரும் எல்லாம் தெரியும். உன் பேரை மட்டும் சொல்லு. என் பேரு ஏன் சொல்லு? என்ன செய்யற? அது நான் சீன் பண்ணல பண்ண ஒருத்தன் கேட்டா பதில் சொல்லணும்லப்பா. நீ என்ன பதில் சொல்லு? இந்த பையன் என்ன பையன் கேட்டா எப்படி பண்ண சொல்றது? வீட்டுக்கு தான் வரணும். அப்புறம் நான் ஒயின் ஷாப்ல சரக்கு வாங்கிட்டு போறேன். ஏன் வீட்டுக்காரன் வந்து சரக்கு வாங்கினாங்க கேக்குறாங்க. நீ பேர் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். போ, நீ கேட்டு தெரிஞ்சுக்க. எனக்கு வந்து சரக்கு கொடு, டைமண்ட் ரம் சரக்கு வாங்கிக்க. பெரிய அதிசயம் காட்டுறீங்க. நான் ஒன்னும் அதிசயம் காட்டலண்ணா. உனக்கு தான் தெரியுமா? உனக்கு தெரிஞ்சது பண்ணா ஒரு நான் போன் தண்ணி அடிச்சு நம்ம போனேன் அடிக்கிறேன் போனேன். உனக்கு என்ன அவன் பாக்குறியா? பாக்கும் எனக்கு தான் கட்டு பேரு. இது மாதிரி வீரமணி செஞ்சுட்டான். எனக்கு தான் கட்டு பேரு. சரி கேளு, நீ போன் அடியா பாக்குறியா? நீ போனா நீங்க தான் அதிசயம். இந்த 10 ரூபா வாங்குறது கலெக்டருக்கு தெரியாதா? எஸ்பிக்கு தெரியாதா? டிஎஸ்பிக்கு தெரியாதா? மந்திரிக்கு தெரியாதா? யாருக்கு தெரியாது? பில்லு போட்டு கொடுக்குற யாருக்கு தெரியுது? யாரு சொல்றீங்க? நீ எங்க கம்ப்ளைண்ட் பண்ண? பண்ணோம் போய் பண்ண. எங்க பண்ணோம்? நீ பண்ணுப்பா, போப்பா. நீ பண்ணுப்பா, போப்பா. எனக்கு பில்லு தர முடியாது. கோட தான் தருவான். கோட தான் தருவான். கோட தானே எங்க போய் வச்சிக்க ஸ்கேனர்ல வாங்குறீங்களா? அது ஸ்கேனர், அது பில்லு வராது. பில்லுல வராது. பில்லு போட்டா வரும். அது இங்க வராது. இது சரி, பில்லு காட்டு. அத நான் போட்டோ பிடிச்சறேன். நீ கிளம்பு. நான் பில்லு போட்டோ பிடிச்சு எடுத்துறேன். காட்டு. தேவலா பண்ற நீ. நான் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு என்ன பண்றதுங்க? நீ பெரிய நீ தான் ஒரு சட்டம் தெரியுமா? எனக்கு சட்டம் தெரியும். 22 வருஷமா இந்த டாஸ்மால உட்காந்து முள்ள மாதிரி முடிச்ச மாதிரி திருடம் பிள்ளை எல்லாரும் சந்திச்சு தான் வந்திருக்கோம். நீ யாரும் வச்சுக்காத. நான் சொல்றதுக்கு நீ யாரும் சந்திச்சு வா போயிட்டு போன நான் பாத்துட்டு வச்சுக்காத. நீ யாரும் சந்திச்சு வந்தா எனக்கு என்னன்னா? நீ பிரச்சனை பண்றது பேசுறீங்க. நீ யாரும் சந்திச்சு வந்தா எனக்கு என்ன? நான் வந்து என்ன மாதிரி ஒருத்தனை பாத்துக்க மாட்டில்ல? நீ பெரிய சிங்கம் தான். நான் பெரிய சிங்கம் இல்லண்ணா. நான் ஒரு பொதுமக்கள், நான் சாதாரண மனுஷன். புரியுதா? நான் 150 ரூபா கொடுத்து வாங்கினா அந்த 150 ரூபாய் பில்ல கொடுக்க வேண்டியதானே? நீ நானும் சரி சொந்த வசதியில போன விட்டா நீங்க ரொம்ப எகுறீங்க. நான் ரொம்ப எகுறது தானே. 150 ஒண்ணு மந்திரிக்கு தெரியாதா? கலெக்டருக்கு தெரியாதா? அங்க நடக்கிற எவனுக்குமே தெரியாதா? இவருக்கு தான் வந்து தெரிஞ்சுக்கிச்சான் 10 ரூபா வாங்குறது. மீதி ஒருத்தவங்க எல்லாம் கண்ணு மூட்டு தான் இருக்காங்க. அதிகாரி எல்லாம் கண்ணு மூட்டு தான் இருக்காங்க. யாருக்குமே தெரியாதுல்ல. அது யாருக்கும் தெரியாதுதானா? தெரியாம தெரிஞ்சு போச்சு. நாங்க எங்க வீட்டுல கொட்டிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நாங்க எடுத்து எங்க வீட்டுல கொட்டிக்கிற மாட்டேங்க. எந்த அதிகாரி நாங்க ஒண்ணு கொடுக்கறது இல்ல. அப்படியே வாங்கி வீட்டுல கொட்டிக்கிறோம். நீ அதிகாரி கொடுத்தா அதிகாரிகள் நான் வந்து நான் உன்ட்ட 10 ரூபா கொடுக்கணும். உன்னதான் கேட்பான். நீ கேக்குற? ஒண்ணுதான் கேட்க முடியும். யார் 10 யார்கிட்ட 10 ரூபா வாங்குற? நீ யார்கிட்ட 10 ரூபா வாங்குற? என்கிட்ட தானே வாங்குற. அப்புறம் நான் ஒண்ணுதானே கேட்க முடியும். நான் யாரு கேட்கணும்? ரொம்ப பிரச்சனை பண்றாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ண அதுதான் சொல்றேன். கம்ப்ளைண்ட் பண்ண யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ண? டிஎஸ்பி பண்ணுவியா? பண்ணு வரேன். இல்ல நீ பேசி என்ன பேசி? சரி பண்ணு, காட்டி விடுறேன். போ பண்ணு. வரும் போது நீ பிரச்சனை பண்ணு. நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ணுவேன் நான்? பண்ண தெரிஞ்சுக்க வீரமணி யாருன்னு. யாருன்னு இவனே எங்க யாருன்னு யாரடா பேசுறீங்கடா? மாமாடா. ஆனா நீ எங்க வேணா பண்ணா பாரு மாமா. அப்புறம் தெரியாத மாதிரி பேசுறேன். நீ யாருன்னு நான் யாருன்னு தெரிஞ்சா என்னன்னா? இப்ப நான் வந்து உனக்கு தப்பா கேட்கலையா? நீ வந்து அந்த ஒரு 30 ரூபாய்க்கு நீ எப்படி பேசுற? அந்த 30 ரூபாய்க்கு இம்மா வார்த்தை பேசலன்னா நான் என்ன சொன்னேன்? எதுக்கு நான் என்ன சொன்னா? ஜீவா வந்து கேட்டாரு, மரியாதை கொடுத்து கொடுத்தேன்னு சொன்னேன். கொடுத்த? ஆமா. நீ திரும்பி ஏதாவது சொல்லிட்டு போனியா? வண்டி எடுத்து எங்க கேளு. வண்டி எடுத்து எங்க கேளு. அத சொன்ன தப்பா? சொல்லக்கூடாதா? நான் ஜீவா உனக்கு பணம் கொடுத்துட்டு போன சொன்னா ஏன் போறிய 30 ரூபாய் கொடுத்துட்டு போன கேட்டேன். அதை கேட்டதால நான் கேட்டேனாப்பா. நான் உனக்கு கேட்டேனா? ஜீவா தான் கேட்டேனா? அப்ப கேட்காமல என்ன ஏசுறாரு? சொன்னா உன்னை மதிச்சு நான் கொடுத்தேன் சிவான்னு சொன்னேன். அதான் நம்ம அத என்ன சொன்னா? உன்னை மதிச்சு உன் பேர் சொல்லி கொடுத்தேன் சிவா. நீ சொன்னதால தானே என்ன அடிக்க வராருல்ல? அவரு போயில இருக்காரு. நாளைக்கு எனக்கு வணக்கம் வைப்பாரு. எங்க பார்த்தாலும் அவர் எனக்கு ஒரு வணக்கம் கேட்போம். வணக்கம் வைக்கிறது போக மாட்டேன். எனக்கு ஒரு மரியாதை. உங்க மேல மரியாதை கேப்ப வந்து வணக்கம் வைப்பாரு. உங்க மேல மரியாதை கேப்ப நான் வந்து ஆவதாளா? அவரு அப்படிதான். நான் ஆவதாளா? எனக்கு வணக்கம் வைப்பாரு. நான் ஆவதாளா? புரியுதா? அப்ப நீ என்ன பேசுற? நான் பேசுனே என்ன என்னால தானே நடக்குது. இங்க வர்ற